உச்சக்கட்ட போர், உலகப் போருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உலகம் மொத்தம் இருக்கிற நாடுகள்லாம் வந்து வேணாங்க, எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கிறாங்க. சண்டை வேணாம், மனித உயிர்கள் அவ்வளோ மலிவான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு மாறி மாறி ஏவுகணைகளையும் ராக்கெட்களையும் அடித்து தாக்கிக்கிட்டு நீங்கள் அந்த உயிர்களை ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டு போயிடுறீங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. அமைதியான விஷயம் எதுக்கு எல்லாத்துக்கும் உண்டு அப்படின்னா கூட குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியினுடைய அந்த மறைவு, கொல்லப்பட்ட அந்த விவகாரம் நேற்று கட்டுக்கடங்காத அந்த கூட்டம் வந்து நாட்டில். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கமேனி கொல்லப்பட்டதுக்கு வந்து அந்த நாட்டிலேயே சில பேர் வந்து கண்ணீர் விடுறாங்க, சில பேர் வந்து சாக்லேட் கொடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. யாரும் ஈரானுக்குள்ளே போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியல. ஊடகங்களில் வர செய்தி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்கிற செய்தியாக கூட இருக்கலாம், வெளியிடுற செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கமேனியுடைய அந்த ஊர்வலத்தின் போது அப்படி அந்த இது கடல் அலை அப்படி இப்படி போய் வரும்ல, ஒருத்தர் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு மக்கள் வெள்ளம் வந்து அதில் ஈரானுடைய புரட்சி படை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையில்லாமல் எங்கள் உச்சபட்ச தலைவருடைய உயிரில் விளையாடிட்டீங்க நீங்கள். பல அதிகாரிகள், பல இராணுவ முக்கிய தலைவர்கள் எல்லோரும் இறந்து போயிருக்காங்க. அமெரிக்கா இதுக்கான விலையை கொடுத்தாகணும், இஸ்ரேலும் கொடுத்தாகணும் அவங்க ஒரு பக்கம். ஆனால் அமெரிக்கா இதோடு நிறுத்திங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய பலம் என்னான்னு உங்களுக்கு தெரியாது. ட்ரம்ப் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் வந்து உலகம் முழுக்க வந்து இருக்கிற மக்கள் அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப்பின் மீதான ஒரு வெறுப்பை வந்து கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா ஒரு பைத்தியக்காரனை தூக்கின்னு வந்து இப்படி வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து, என்ன இது வந்து ஒரு நீ சண்டை போடு, அடுத்த நாடு கூட போது அரசியல் சம்மந்தமாக வந்து விஷயங்களை கருத்து முதல்ல இருக்கட்டும், போர் முதல்ல வரட்டும், அதில் வந்து ஒரு யுத்த தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்திலே உண்டு வந்து ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டில் படையெடுக்கும் போது அந்த யுத்த தர்மத்தை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு விஷயம். யுத்தமே வேணாம், ஆனால் சும்மா விட மாட்டேன் நான். ஈரான் நீ என்ன நினச்ச என்ன அப்படின்னு ஒரு பக்கம். இந்த காட்டில் பலாப்பழம் இருக்குல்ல, இந்த பலாப்பழம் நல்லா பழுத்த உடனே வாசனை, சும்மா பலாப்பழம் வாசனை சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்க சமயத்தில் அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வர முதல் விலங்கு வந்து யானை. முதல்ல அதுதான் வந்து இந்த பலாப்பழத்தை கொத்தா தூக்கும். அது மாதிரி இந்த ட்ரம்ப்புக்கு எந்தெந்த நாட்டெலாம் எண்ணெய் வளம் இருக்குதோ அங்கெல்லாம் மோப்பம் பிடிச்சி ரொம்ப சமீப காலமாக போய் சீன்றதே பெரிய வேலையாகிப்போச்சு. இது தவிர பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயம். அந்த கொண்டாட்டத்துக்கான காரணம் என்னென்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவலியாக, எதிரியாக, கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளாக இருந்தவர் இந்த கம்யூனி தான். கதையை முடிச்சாச்சு, ரைட், ஓகே அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் இந்த போரை நடத்தியிருக்காங்க. அதே வேளையில் ஈரான் பண்ண ஒரு வேலை இருக்குல்ல, அதுதான் அமெரிக்காவை இஸ்ரேலையும் ஆட வச்சிருச்சு. குறிப்பாக அமெரிக்காவை ஆட வச்சிருச்சு. இதை போர் தந்திரம் சொல்லலாம், தற்காப்புன்னு கூட சொல்லலாம், என்னவெல்லாம் சொல்லலாம். டப்புன்னு குவைத்து, கத்தாரு, அபுதாபி, துபாய் அடித்த அடி அந்த நாட்டு மேலே அடிக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரான் வந்து உங்கள் நாட்டு மேலே நாங்கள் அடிக்கலை சாமி, அமெரிக்காக்காரனுக்கு நீங்கள்லாம் இடம் கொடுத்துருந்தீங்களா அந்த இராணுவத்துக்கு, அந்த இராணுவ தளங்களை தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம். என்ன இது பாருங்கள், வந்து ஒரு நாடு, அந்த நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து இராணுவ தளத்தை நீங்கள் வச்சுட்டீங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்கள்ல, அதுக்காக தான் முன்னேற்பாடாக நான் அடிக்க ஆரம்பித்தேன். அதில் சில குண்டெல்லாம் வந்து அங்கே தவறி விழுந்திருக்கோம். இதில் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைய வச்ச விஷயம், பெரும் பேசும் பொருளாக மாறின விஷயம் எதுனா, துபாயில் குண்டு போட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயம். துபாயில் வந்து இன்னும் வான்வழி போக்குவரத்தே கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகளில் வான்வழி போக்குவரத்தே கிடையாது, நிறுத்திட்டாங்க. துபாய் ஏர்போர்ட் வந்து மிகப்பெரிய ஏர்போர்ட்டுங்க. வந்து அந்த ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க. நேற்று முந்த நாளில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு குண்டு ஒன்று விழுந்துருக்குது. அதில் ஏற்பட்ட புகை மூட்டை வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே, அந்த ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஊர் சேர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. துபாய் ஏர்போர்ட்லேருந்து போகாத நாட்டுக்கு ஃப்ளைட்டே கிடையாது.
அதாவது ஒரு 2-3 ஃப்ளைட் வச்சுருப்பாங்கள்ல ஒவ்வொரு நாட்டில், அங்கே கூட சர்வீஸ் இருக்குது. அது எமிரேட் ஃப்ளைட் வந்து நம்பர் 1. அந்த ஏர்போர்ட்டையே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. குறிப்பாக புர்ஜ் கலிஃபா, உலகத்தில் மிக உயரமான கட்டிடம், பாம் ஜுமேரா செயற்கை தீவு. அந்த செயற்கை தீவில் தான் வந்தீங்கன்னா உலகத்தில் உள்ள கோட்டீஸ்வரர்கள் அவ்வளோ பேர் வந்து இடம் வாங்கியிருக்காங்க. துபாயே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு உலகம் தானே, ஒரு நாடு தானே. யாரெல்லாம் பணத்தில் கொழுத்தவங்களோ அவங்க எல்லாம் வந்து துபாயில் போய் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கோலிவுட் நட்சத்திரங்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள், தோலிவுட் நட்சத்திரங்கள் நிறைய பேர்லாம் கூட சொல்லுவாங்க வந்து, என்னையா இது ஊர் இது, இன்னையா வந்து ஒரு டிராஃபிக்கு, என்னையா ஒரு வயலன்ஸு, கரப்ஷனு. துபாயில் போய் பாரு, உண்மையிலே அற்புதமான கண்ட்ரி. உலகத்தில் பொழுதுபோக்கில் நிறைந்த நம்பர் 1 நாடு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் அந்த நாட்டு மேலே கையை வச்சது, அந்த நாட்டின் மீதான குண்டு விழுந்தது, அந்த நாட்டுக்கே ஒரு பேரதிர்ச்சி வந்து அங்கே உள்ளவங்களுக்கு. ஏன்னா இருக்கிற பணக்காரன் பூரா அங்கே தான் இருக்கிறான், இருக்கிற கோட்டீஸ்வரம் பூரா வந்து அங்கே தான் இடம் வாங்கி வச்சுருக்கிறான். இருக்கிற சுற்றுலா போகலாம் அப்படின்னா உலக நாடுகளில் பெரும்பான்மையான மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடு வந்து துபாய். அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் அங்கே ஒரு ஜெர்க்கு காமிச்சு விட்டோன்னா ஈரானுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அதை தான் ஈரான் சொல்லுது, எங்களை வந்து கைப்புள்ள கட்டத்துறை இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டீங்க, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு. குவைத்து, கத்தார்லாம் ஒரு விதத்தில் அரண்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து, ஏமா நம்மளாம் வந்து முஸ்லீம் தானே, ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மேலே இப்படிலாம் நீ இது பண்ணுறிய, உனக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு. எப்போ நம்ம முஸ்லீம் தான், நீங்களும் முஸ்லீம் கண்ட்ரி தான், ஆனால் அமெரிக்காக்காரனுக்கான இடத்த கொடுத்து வச்சுருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? சுற்றி என்னை சுற்றி தானே நீங்கள் இத்தனை பேரை நிறுத்தி வச்சுருக்கீங்க, என்ன தற்காத்துக்கணும்ல. உங்கள் நாட்டு மக்களை நான் ஒன்றுமே பண்ணல, அதே சமயத்தில் நான் என்னை காத்துக்கணும், என் மக்களை காத்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல இதெல்லாம் வந்து காலி பண்ணி தான் ஆகணுன்ற அங்கே கை வச்சது தான் வந்து. அதுலேயும் வந்து திரும்ப சொல்கிறது தான் வந்து இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பிவி சிந்து ஏர்போர்ட்டில் இருந்துக்கிட்டு நான் அங்கேயே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை அஜித் கார் ரேஸுக்காக அங்கே போயிருக்கார். அங்கேயே தான் இருக்கிறவர், அவருடைய மேனேஜர் கூட போட்டிருக்காரு, பத்திரமா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக இருக்கார் அப்படின்னு. ஒன்றும் நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து ஒரு பயம் இருக்குல்ல, நீங்கள் உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சேஃப்டியான நாடு வந்து துபாய் உண்மையிலே வந்து ஒரு பாதுகாப்பான நாடு. நீங்கள் நள்ளிரவு 2-3 மணிக்கெலாம் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, ஒரு கடையில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, திருட்டு கிடையாது, பாலியல் குற்றங்கள் கிடையாது, தண்டனை கடுமையான தண்டனைகள். அதே சமயத்தில் பொழுதுபோக்கு நம்பர் 1 நாடு அதுதான். ஏன்னா இருக்கிற இஸ்லாமிய நாடுகளில் வந்து மது சட்டப்படி குற்றம், விற்கிறது, அருந்தத்து எல்லாமே. ஆனால் அங்கே வந்து அது அலோட் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, உலக முதலீட்டாளர்களை, உலக செல்வந்தர்களை ஈர்க்கக்கூடியதற்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேட்டால் அரபு நாடுகளில், பல நாடுகளில் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 35-40 வருஷம் தான் அந்த எண்ணெயே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் மாறிக்கிட்டு வராங்க. இப்போ சவுதியில் கூட நிறையா அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் தளர்வாக ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பார்த்திங்கன்னா சுற்றுலா, அவங்களதே ஒரு பெரிய சுற்றுலா நாடாக அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஈரானில் எண்ணெய் வளத்தை தாண்டி அமெரிக்காவும் இஸ்ரேலுமான குற்றச்சாட்டு என்னன்னா, அணு ஆயுதங்கள், அணு உலை, ஏவுகணை இதெல்லாம் நீ வந்து சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே பதுக்கி வச்சிருக்கன்னு. அது பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு. இந்த கமேனிக்கு என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டம், யார்ப்பா இவர்? கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு நாட்டினுடைய தலைவராக, உச்ச தலைவராக, அங்கே நடக்கக்கூடிய அரசியல் புது விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவரை கேட்டு தான் வந்து பர்மிஷன் எடுத்து தான் அது பண்ண முடியும். 86 வயதாகுது. அவரே கூட ஒரு வீடியோ ஒன்று காணொலியில் வந்தது. இது வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் இந்த நாட்டில் இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, ஓகே, அதை தாண்டி அடுத்தவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கட்டும், நாட்டை காக்கட்டும் அப்படின்னு பேசின ஒரு விஷயம். அதெல்லாம் மீறி ஒரு இரும்பு கோட்டைக்குள் இருந்த கமேனியை இவர்கள் எப்படி கொன்னார்கள் அப்படின் பொழுது, அந்த நாட்டில் இருக்கிற உளவாளிகள், காட்டி கொடுக்குருவேன், எட்டப்பெண்கள் எல்லாம் எல்லாத்தையும் உண்டு வந்து அந்த எட்டப்பெண்கள் என்ன நேரத்துக்கு இந்த கமேனி வருவார், எங்கே அவருடைய இரும்பு கோட்டைக்குள்ளே போவார், அவருடைய சார்ந்த மகன், மருமகள்கள், பேரப்பிள்ளைங்க இவங்கெல்லாம் எப்போ உள்ளே போவாங்க, இது மாதிரி இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்தது இஸ்ரேல்.
இஸ்ரேல் அனுப்புன அந்த ஏவுகணை இருக்கு இல்லைங்களா, அது ஜன்னல் வழியாக பாய்ந்து தாக்கக்கூடியது அப்படின்னு. அப்படி தான் அந்த ஏவுகணையை அவங்க செலுத்திருக்காங்கன்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதே வேளையில் ஈரான் என்ன மறுத்திருக்காங்கன்னா, அவர் மேலே எந்த ஏவுகணையோ குண்டோ ராக்கெட்டோ எதுவும் அடிபட்டுலாம் ஒன்றும் சாவலை. பக்கத்தில் நடந்த அந்த கட்டட இடிப்பு, அந்த அதிபாதாளத்தில் உள்ள சில சுவர்கள்லாம் இடிஞ்சு விழுந்ததுனால அந்த தூசு தும்பு புகை மூட்டை இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதனால் சுவாசித்து அவர் வந்து இறந்துட்டார். அந்த இடிபாடுகளில் அவங்க குடும்பத்தினர் வந்து சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவரை முடிச்சிட்டோம்பா அப்படின்ற ஒரு கொக்கரிப்பு இருக்குது. நீ முடிச்சிட்டல்ல, தெரியாமல் கை வச்சுட்டல்ல, தென்கூட்டுக்குள்ளே கை வச்சுட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு ஈரான் விளைவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. நான் போர்க்கப்பல்களை இஸ்ரேல் பக்கத்தில் நிறுத்திக்கிட்டே இருப்போம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு ஒரு பக்கம் ட்ரம்ப்பு. இது எங்கே போய் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா உங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை கட்டன்னு ஏற ஆரம்பிச்சிடும், நிச்சயமாக ஏற ஆரம்பிச்சிடும். பொருளாதார வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இன்னும் இந்த போர் அதிகமானால் உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. திரும்பவும் நீங்கள் ஈரானை சீண்டிங்க, ஈரான் மேலே ஏதாவது அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கிளம்பி வந்துடுவோன்னு சீனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே சொல்லியாச்சு. சரிப்பா, இந்த ஈரான் அணு ஆயுதம் வச்சுங்கிறாரு, அவர் ராக்கெட் வச்சுங்கிறாரு, ஏவுகணை வச்சுங்கிறாரு, அந்த நபரை போய் அடிக்கிறீங்க. இந்த வடகொரியாவில் ஒருத்தர் இருக்காரு, வந்து ஒரு தனி உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காரு, அந்த ஆளுகிட்ட இல்லாத இதுவா? ஆனால் ஏன் அந்த ஆளை போய் டச் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் அந்த ஆள் மேலே வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கீங்க? பேச்சுவார்த்தை கூப்பிட்றீங்க, மறுபடியும் இதுவாக எடுது. அந்த பக்கமே கொரியா பக்கமே திரும்பாதீங்கப்பா, இப்படி திரும்புங்கப்பா, அந்த பக்கமே திரும்பாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்னென்னா அந்த ஆள் வந்து முடிச்சிருவான் பொழுது. ஏன்னா ஏதோ தெரிஞ்சிருக்குது இவங்களுக்கு, நான் பாட்டு தனி ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னை சீண்டாதீங்க அப்படின்னு வடகொரிய அதிபரும் வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த அரபு நாடுகள், குறிப்பாக வந்து துபாய், அபுதாபியில் நீங்கள் கையை வச்சது மிகப்பெரிய தப்பு. அங்கே இருக்கிற ராஜா சொல்கிறார், அவர் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா துபாய் தான் வான்வழி போக்குவரத்து இருக்கு இல்லைங்களா, கனெக்டிங் ஃப்ளைட்டில் அந்த நாட்டில் நீங்கள் டச் பண்ணாமல் போக முடியாது. அதி தூரம் போகிற நாடுகளுக்கு துபாய் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதே போல் கப்பல் போக்குவரத்துக்கு மிக 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 முக்கியமான இடம். அந்த கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து வைத்து அந்த நாடு வந்து ஒரு பெரும் சுற்றுலா நாடாக மாறியது. ஏமா அங்கேயே கை வச்சுட்டாங்க இவங்க என்னப்பா அப்படின்னு. இந்த ஈரானிய படங்கள்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. வந்து ஈரானிய படங்கள் அவ்வளோ ஃபீல் குட் படமாக இருக்கும். அது பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது. ரொம்ப நம்ம ஊரில் டிவி சீரியலுக்கு செலவு பண்ணுறாங்கல்ல, அதில் பாதி தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த படங்கள் வேர்ல்டு வைடு பேசாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையில் சாலிகிராமம் பிரசாத் லேப் எதிர்க்க ஈரானிய டைரக்டர் தொடர்ச்சியாக அங்கே, நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பார்த்துருப்பீங்க, மஜித் மஸ்டி, த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் எடுத்தவர் வந்து இப்போ கூட 2025 கூட ஒரு படம் எடுத்திருக்காரு. வந்து இந்த மஜித் மஸ்டி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சென்னை சாலிகிராமத்தில் நடந்து போகக்கூடிய ஒரு நபர் வந்து போயிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாடு, எங்கள் நாட்டுக்கான பொருளாதாரம், எங்கள் நாடு கொடுக்கக்கூடிய அந்த காசு, இதில் வச்சு நாங்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படம் உலக அளவில் பேசப்படுகிறதுனா இது எங்களுடைய கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஈரான் தானே இதை தட்டிடலாம், இதை அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தமிழில் வந்து அக்கா குருவின்னு டைரக்டர் சாமி வந்து ரீமேக் பண்ணியிருந்தார். வந்து சாமி தெரியும், சிந்து சமவெளி படங்கள்லாம் எடுத்து வருது. அந்த படம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த நாடு சார்ந்த ஒரு கதை வந்து. அங்கே ஷூலாம் போட்டிருப்பாங்க, ஒரு ஷூ சம்மந்தமான ஒரு குழந்தையுடைய காலனி சம்மந்தமான ஒரு கதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். வேர்ல்டில் பெஸ்ட்டு ஃபிலிம்னு அவார்டு வாங்குது. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்கள்கிட்ட ஹாலிவுட் இருக்குது, அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அவ்வளோ கோடி இது பண்ணுறீங்க, எங்ககிட்ட இவ்வளோ தான்ப்பா இருக்குது, இதுலேயே உலகத்தரமான படங்களை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈரான், நாங்களும் அடிப்போம், எங்ககிட்டையும் பலம் இருக்குது, எங்களையும் நீங்கள் சீண்டாதீங்க அப்படின்னு. குறிப்பாக கமேனியினுடைய அந்த மரணம், 11 வயதில் அரசியலுக்குள் வந்தவர், இஸ்லாமிய அரசியலுக்குள் வந்தவர், மத குருமாராக இருந்தவர், 40 ஆண்டு காலம் உச்ச தலைவராக இருந்தவர். அவர் இறந்த பிறகு புதிய தலைவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. கிட்டத்தட்ட 88 மத குருமார்கள் சேர்ந்து ஒரு புதிய தலைவரை உருவாக்குவாங்க. அந்த 88 மத குருமார்கள் வந்து ஒரு 3 பேர் 4 பேருடைய பேர் சொல்லும்போது யாருக்கு அதிகப்படியான வாக்கு,
யாரை வந்து அதிகப்படியான ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் புதிய தலைவர்னு. இப்போ புதிய தலைவராக ஒருத்தரை வந்து ஈரானில் அறிவிச்சிருக்காங்க, வந்து தற்காலிக தலைவர்னு நினைக்கிறேன் அவர், அலிரேசா ஹராபிக் அப்படின்றவர். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஈரான் தாக்குதலுக்கு உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தூதரகத்தை போய் அடிச்சிருக்காங்க, வந்து கண்ணா முன்னான்னு போய் கட்டை, கம்பு, கல் இதெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. அவன் இராணுவம் பட்டுன்னு 10 பேரை சுட்டு தள்ளியாச்சாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து இங்கே கூட சென்னையில் கூட இந்தியாவில் கூட படையாளங்களில் போராட்டம். குறிப்பாக வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளில், அப்புறமா வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் கூட அந்த வான்வழி போக்குவரத்தை நிறுத்திருக்காங்க. விமான சேவை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கிரிக்கெட் விளையாட வந்த ஜிம்பாபே அவங்க அரையிறுதிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க நாட்டுக்கு திரும்ப முடியாமல் டெல்லியில் தங்க வச்சுருக்காங்க. 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு விசாவை நீட்டிச்சு அவங்களுக்கு தங்கிறதுக்கான வசதி எல்லாம் இந்திய கிரிக்கெட் வாரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இந்த போர் இது உலகப் போராக மாறுமா, இல்லை இது ஒரு பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்துக்கு வருமா, இல்லை நாங்கள் வந்து விடமாட்டோம், நாங்கள் எங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறோம் அப்படின் பொழுது எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக வரும், ட்ரம்ப்புடைய அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும், இதில் இஸ்ரேல் எப்படி வந்து பார்க்குது, அது எப்படி ஒரு குளிர்காயுது, இஸ்ரேலுடைய எண்ணம் என்ன, இதனால் இந்தியாவிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்வி மில்லியனம் கேள்வியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.